ஏங்க அவளுக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னீங்களே, புருஷன் இல்லாம எப்படி தனியா இருக்கா? இருக்கிறவளுக்கு ஒரு புருஷன், இல்லாதவளுக்கு 1000 புருஷன். இந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிறது உங்க குரல் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்ல இதுல இருந்த ஆடியோவை நான் மாத்திட்டேன்னு சொல்ல போறீங்களா? நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். ஃபாரன்சிக் அனுப்பலாமா? நான் நேர்மையா இருக்கிறது மட்டும் விஷயம் இல்ல சார். என்னை சுத்தி இருக்கிறவங்களும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. அதுவும் மாற காரணம் இல்லாம யார் மேலயும் கை வைக்க மாட்டான். இப்போ நீங்க பண்ண தப்புக்கு இந்த வீடியோவை எவிடன்ஸா வச்சு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகணும் தெரியுமா? டிஸ்மிஸ் ஆயிடுவீங்க சார். அதுக்கப்புறம் நீங்கன்னு இல்ல, உங்க குடும்பத்துல யாருமே கவர்மெண்ட் வேலைக்கு வர முடியாதபடி என்னால ஆக்ஷன் எடுக்க முடியும். பண்ணட்டுமா? மேடம் எங்களை மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், இனிமே அப்படி பேச மாட்டோம் மேடம். மன்னிக்கிறதா? மன்னிக்கிற மாதிரி தப்பா சார் நீங்க 2 பேருமே பண்ணிருக்கீங்க? ஒரு பொண்ணு இந்த சொசைட்டில படிச்சு முன்னேறி இந்த நிலைமைக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதுக்காக அவ எவ்வளவு வலியும் வேதனையும் சந்திச்சிருப்பா தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஈஸியா போயிடுச்சுல போற போக்குல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க வீட்ல ஏதாவது ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொறுப்புக்கு வந்தா அவளும் இந்த மாதிரி தான் அசிங்கமா பேசுவீங்களா? உங்களுக்கும் குழந்தை குடும்பம்னு எல்லாம் இருக்குல்ல. கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட தானே குடும்பம் நடத்துறீங்க. உங்க வீட்ல பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி தான் பேசுவீங்களா சார்? ஒரு பொண்ண தப்பா பேசுறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு பொண்ணுங்களை நினைச்சு பாருங்க சார். அதையும் மீறி நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் மனுஷங்களே கிடையாது. மேடம், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவங்க மாறன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்க வச்சிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நீங்கள் கிளம்புங்க. ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தேம். மரவா போலாம். ஓ, நீங்கெல்லாம் மனுஷனுங்களா? இருந்தாத ஜென்மங்கய்யா. நீங்கெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கீங்க? மாமா உட்கார். வீரா, ஏமா இந்த கேஸ் என்னாச்சுமா? அது உனக்கும் மாறனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா. வீரா, என்ன வீரா, மாறன் எந்த தப்பும் பண்ணல நிரூபிச்சிட்டியா? அவனுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லையே, வெளியே வந்துருவான்ல? அவனுக்கு ஒன்னும் இல்ல, அவன் வந்துருவான். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. அத்தை, அத்தை, மாறா வந்துட்டான் பாருங்க. மாறா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கலெக்டர் வீரா இருக்காங்கல்ல, அவங்க எனக்காக ஃபீல்டுல எல்லாம் இறங்கி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி 2 அதிகாரிகளை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. ஓ, ஓட்டுறந்து அவங்க சீட்டை கிழிச்சு அவங்க கையில கொடுத்துருப்பாங்க. போனா போகுது, பாவம் பார்த்து வான் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இருக்கும்ல, ஆனா அவனுங்க மிரண்டு போயிட்டானுங்க. என் மாறன மாதிரி வருமா? அவன மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அவன் அவ்வளவு ஒரு சத்தியவான், அப்படி இப்படின்னு ஒரு சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போனா எனக்கே கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிரும்னா பாறேன். ஐயோ, இவனை உள்ளேயே இருக்க விட்டுருக்கலாம். இப்ப எதுக்கு இங்க வந்து சீன் போட்டுட்டு இருக்க? அது இல்ல மேடம், என்னமோ என் சவகாசமே வேணாம், நான் எக்கெடுட்டு போனா எனக்கு என்னன்னு சொல்லி டைலாக் எல்லாம் விட்டீங்க. ஆனா இப்ப எனக்காக, அதாவது எனக்காக இப்ப இறங்கி ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பண்ணி. நான் ஒன்னும் உனக்காக இதெல்லாம் பண்ணல. இதுல என் பேர் சம்மந்தப்பட்டிருக்கு. உன்னோட சேர்த்து என்னையும் தான் பேசுவாங்க. நான் எனக்காக என் பேரை காப்பாத்துறதுக்காக தான் இதை பண்ணேன். மத்தபடி எல்லாம் எப்பவும் போலதான். மத்தபடி எனக்கு உன் மேல எந்த அக்கறையும் கிடையாது. இந்த இடத்துல உட்காந்து 10 நிமிஷம் நிம்மதியா வேலை கூட பார்க்க முடியல. எல்லாம் இவனை சொல்லணும். என்ன? ஒண்ணும் இல்லையே. ஒன்னும் இல்லைன்னா ஏன் இவ்வளவு பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு தான். ஏன் பேசக்கூடாதா?
இங்க நிக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா? வீரா, நீ என்ன அடி திட்டு, ஏன் துப்பாக்கி எடுத்து நெத்திக்கு நேரா வச்சு சுட்டு கூட கொன்று, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம இருக்கிறது, அவாய்ட் பண்றதெல்லாம் வேணாம். ரொம்ப வலிக்குது. ஏய், 7 வருஷம், இந்த 7 வருஷத்துல ஒரு நிமிஷம் கூட உன்னை நினைக்காத நாளே இல்லை. வீரா, நீ என் உசுரடி. இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கு. பட் உண்மை அதுதான். உன் உசுறு போன அடுத்த நிமிஷம் என் உசுறு போயிடும். நான் வெளியே வரும்போது நீ கண்டிப்பா கோவமா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் வந்ததும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை சமாதானப்படுத்தணும், உன் கூட சேர்ந்து வாழணும்னு என்னென்னவோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். வீரா, என்ன பாரு, இங்க பாரு, பாரு. நான் யாரோ இல்ல, நான் உன் மாறன். இந்த உலகத்துல என் மேல உனக்கு இருக்கிற அளவுக்கு உரிமை வேற யாருக்குமே இல்லை. நீ என்னை என்ன வேணா செய்யலாம். நான் தப்பு பண்ணா திட்டு, அடி, சண்டை போடு. நீ ஏன் வீரா, நான் உன் மாறன். நமக்கு நடுவில் 1000 பிரச்சனை வரும் போகும். அதெல்லாம் ஒரு செகண்ட்ல காணாம போயிடும். இங்க பாரு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. நான் எல்லாத்தையும் பழையபடி மாத்தி காட்டுறேன். ப்ளீஸ், நம்ம சந்தோஷமா வாழலாம். ப்ளீஸ். இந்த மாறனை சிக்க வைக்கிறதுக்கு சரியான பிளான் தான் பண்ணோம். ஆனா இந்த வீரா குறுக்க வந்து மொத்த பிளானையும் களைச்சு விட்டுட்டான். இந்த 2 பேருக்குள்ள இந்த லவ் இருக்கிற வரைக்கும் அவங்கள சீக்கிரமா என்னால பிரிக்க முடியாது. இவங்க 2 பேரும் ஒருத்தர் நம்புறத முதல்ல உடைக்கணும். அந்த நம்பிக்கை உடைஞ்சு போனாதான் நான் நினைச்சது சாதிக்க முடியும். என்ன பண்ணலாம்? ஆதித்யாக்கு ஃபோன் பண்ணலாம். என்ன பார்ட்னர் இப்படி சொதப்பியிருக்க? நல்ல வேலை அந்த அதிகாரி உன் பேரையும் என் பேரையும் சொல்லல. அது வரைக்கும் சந்தோஷம். இங்க பாரு, நான் நடந்து முடிஞ்சதை பத்தி வருத்தப்படுற ஆள் கிடையாது. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறவ. நான் அடுத்த பிளான் பண்ணிட்டேன். இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் முடிக்கணும். இப்ப என்ன பிளான்?